டியூட் படம் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு பிடிக்கலன்னா இருக்கும். ஆனால் எனக்கு வந்து பிரச்சனை பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கு இன்டர்வல் பிளாக்ல அந்த 20 மினிட்ஸ் வந்து பியூர் பிளாஸ்ட் சரத்குமார் சார் பண்ணுறதுலாம் வேற லெவலில் ஃபன்னாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் டிப்பாக வர மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸில் எமோஷனலாக வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்க. செஞ்சி ஷாஜகான் கூட சொல்லலாம் நம்ம. அந்த மாதிரி தான் அந்த ஃபீல்டாக தான் இருந்துச்சு படம். ஓகே, சாயப் எங்களோட பிஜிஎம் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட வந்து கொஸ்டின் பண்ணாங்க, ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காரு. டேரக்டரோட முதல் படம் மாதிரியே தெரியாது, செம்மையாக பண்ணியிருக்காரு. பிஆரோட ஸ்டைலு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி மமிதா அவங்களுக்காக நீங்கள் 2 3 தடவை கூட பார்க்கலாம். அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. கியூட் எக்ஸ்பிரஷன். லவ் டுடே டிராகனாலும் ஒர்க் அவுட் ஆகலை, பட் இது நல்ல படம் தான். அதில் அந்த படம் பார்க்கலாம். இது வரைக்கும் நல்ல படம் தான். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. பிரதீப் ஆக்டிங்கு, மேனரிசம் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருக்குது. ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எமோஷ்னலாக இருக்குது படம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் சீன்ஸ் வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ப்ரிடிக்டபிளாக இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி மியூசிக் சாயபிக்கிற மியூசிக் சூப்பராக இருந்துச்சுண்ணா. அங்கே எல்லா இடத்துலையும் அந்த பாட்டு 1000 மேலா பாட்டு, ஊரும் பிள்ளைட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எதுவுமே பிரச்சனை இல்லை. செகண்ட் ஹாஃபில் மட்டும் சீன்ஸ் வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது நம்மளுக்கு முன்னாடியே தெரியுது. அதனால கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. மற்றபடி ஓகே நான் படம். லவ் டுடே டிராகன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகேஷாக இருந்துச்சு, வேற ஒன்று. மற்றபடி எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம். நான் ஆக்சுவலி இந்த படம் வந்து ஷாஜகானோட 2K வெர்ஷன் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஃப்ரெண்டு லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த மாதிரி. வேற ஒன்று. படம் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். படத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தாலிலாம் முக்கியம் இல்லை, அந்த மாதிரி சொல்ல வர்றாரு. காதல் தான் முக்கியம், லவ் தான் அப்படின்னு. படம் நல்லா தான் இருக்குது படம். பிரதீப் ரங்கநாதன் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மமிதா மியூசிக் நல்லா தான். லவ் டுடே அந்த அளவுக்கு ஓடும் ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். 2K கிட்ஸ்க்கா ஓகே, கனெக்ட் ஆகும் கம்பல்சரி. 2K கிட்ஸ் அனுபமாலாம் அவங்களாம் கெத்து எப்பவுமே. அவங்களாலாம் சொல்ல வேண்டியதே கிடையாது. அனுபமாலாம் அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. செட் ஆகுது, சூப்பராக இருக்கு. காமெடிலாம் சூப்பராக இருக்கு ப்ரோ. காமெடிலாம் பிரதீப் ரங்கநாதனுக்காக காமெடி, செம்ம காமெடி. சூப்பராக பார்க்கலாம்ண்ணா. நீங்கள் பாருங்கள், படம் பார்க்கலாம் ஒன் டைம். செம்மையாக இருக்குது படம், செம்மையாக இருக்குது. அவர் வந்து அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் தான் முக்கியம். அது பின்ன தாலி கட்டுறதுல அந்த பொண்ணு அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் செம்மையாக இருக்குது. பிச்சிட்டாரு, காமெடியோட பிச்சிட்டாரு. மமிதா பைஜும் செம்மையா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. தமிழில் டெபியூ பண்ணியிருக்காங்க, செம்மையா இருக்கு. சாயப் யாங்கர் வந்து மியூசிக் செம்மையா பண்ணியிருக்காரு. இந்த ஊரும் பிளேட்டை வச்சு டிரான்சிஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட்ஸ்க்கு அது செம்மையா இருக்கும். அதுக்கப்புறமா சரத்குமார் பிச்சிட்டாரு, காமெடி. அந்த அடல்ட்ரேட்டட் ஜோக்ஸ்லாம் இருக்கு, ஆனால் ஃபேமிலியும் சிரிப்பாங்க. அதை பார்த்து வல்கரா ஒன்றும் சொல்ல. படம் வந்து நல்லா இருக்கும், நம்பி போங்க. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். வல்கர் ஜோக்ஸ் இருக்கு, ஆனால் சீரியஸாலாம் வராது, அவ்வளோ சீரியஸாலாம் இல்லை. காமெடி செம்மையா இருக்கு. காமெடி வந்து ஆனால் அந்த எமோஷனல் காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த எமோஷனல் ட்ராக் தான் கொஞ்சம், அது எமோஷ்னலாலாம் ஃபீல் ஆக மாட்டீங்க, ஆனால் ஒரு மாதிரி ஹார்ட்ஃபுல்னஸ் இருக்கும். இந்த படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட போய் பார்க்க. படம் சூப்பராக இருக்குண்ணா. கண்டிப்பாக எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்க. பிரதீப்போட ஆக்டிங்கும் சரி, கீர்த்தியோட ரைட்டிங்கும் சரி, பயங்கரமாக இருக்கு. இந்த மாதிரி சினிமா துறையில் உள்ள போகிறவங்களுக்குலாம் இந்த படம் பார்த்தா ஒரு மாதிரி ரைட்டிங்லாம் இப்படி இருக்கணும்டா, இப்படி எழுதணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். பிரதீப்போட ஆக்டிங் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ரீல்ஸ் போட்டவங்களாம் படத்தை வந்து பாருங்க, ஆக்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. அவர் ஏன் கலாய்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மனுஷன் அப்படி ஆக்ட் பண்ணியிருக்காருங்க. அவரை போய் ஏன் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒரு சீனுமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் படத்தை வந்து பார்த்தா தெரியும். அனுப்பாம பரமேஸ்வரன் எப்படி செட் ஆச்சுன்னு எனக்கு அவ்வளோ சொல்ல முடியல, நான் அவ்வளோ செட் ஆகலை. பட் மமிதா பைஜும் பிரதீப்பும் ஆன் ஸ்கிரீனில் பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக அண்ட் அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. லைக் இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்பாய்லர்ஸ் ஒன்று சொல்கிறேன். படத்தில் வந்து அவங்க கப்புள் இல்லை, ஆனால் கப்புள் மாதிரி இருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. பெஸ்டிஸ் உங்களுக்காக தான் மெயினாக இந்த படம் வந்து வேணா பாருங்கள். சூப்பராக கண்டிப்பாக காமெடி வைஸ் ஒர்க் ஆகாது ப்ரோ. காமெடி வைஸ் நான் அதே தான் சொல்கிறேன். லவ் டுடே டிராகன் வேற, டியூட் வேற, சரிங்களா? ஒரு 2-3த்துக்கும் சம்மந்தம் என்னன்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், அவ்வளோதான், சரிங்களா? மற்றபடி அது வேற, இது வேற. ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரீட்டு. கண்டிப்பாக தீபாவளியை பார்க்கணுன்னா, தீபாவளி ட்ரீட் வேணும்னா கண்டிப்பாக படத்தை வந்து பாருங்க. சாய் பிச்சிட்டாரு, ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை. கண்டிப்பாக
சூப்பராகவே போட்டிருக்காரு. வேற லெவல். எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். லவ் ஃபெயிலியர் வந்து பார்த்தானா சத்தியமாக வெங்காயம் அரிஞ்சாதான் தண்ணீர் வரும். இந்த படம் பார்த்தாலே கண்ணீர் வந்துடும். டப்புன்னு அழுது அப்படியே செத்துருவார். அங்கேயே கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவரை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போவாங்க. சரக்காச்சா எப்படி கூட்டு போவீங்களோ அந்த மாதிரி தான் கூட்டு போனோம். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்னன்னா டேரக்டர் எந்த அவுட்புட் எடுக்க நினைச்சாரோ பிரதீப் கிட்ட அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பிரதீப்போட டேரக்டர் 2 பேரோட காம்போ சூப்பராக இருக்கு. சாங்ஸும் நல்லா இருக்கு. என்னன்னா நிறைய சோஷியல் மெசேஜ் அங்கங்க சொல்லியிருக்காங்க. சென்டிமெண்ட்டை எப்படி வந்து ஜாலியாக கொடுக்கறது, அதுதான் வந்து இதோட டேரக்டரோட டச்சா நான் பார்க்குறேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ தாலி சென்டிமெண்ட் இருக்குல்ல, தாலி இருக்குல்ல, அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஜாதிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸோட ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து மேலோங்கி இருக்கும்னு சொல்றாரு. மியூசிக்கை தான் நம்ம யூடியூப்ல பார்த்ததோட இதுல வந்து நல்லா இருக்கு. தியேட்டர்ல பார்க்க சொல்ல சாங்ஸ்லாம். லவ் டுடே வந்து லவ் சப்ஜெக்ட், இது டிராகன் வந்து படிப்பை பத்தி. இது வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் எப்படி ஹேண்டில் பண்றாரு, லைஃப்ல ஒரு சேலஞ்ச் எப்படி ஹேண்டில் பண்றாரு, சென்டிமெண்ட்டையும் அந்த ஒரு ஜாலியா கொடுக்கறதையும் டைரக்டர் எப்படி காம்போவா கொடுத்துருக்காருன்றது தான் இந்த படம்.